எல்லோருக்கும் வணக்கம். அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவை தரம் மூன்றில் உள்ள அலுவலர்களுக்கான வினைத்திற மகான் தடைப்பரீட்சை. முதலாவது வினைத்திற மகான் தடைப்பரீட்சையின் அலுவலக முறைமை தொடர்பான இன்னும் ஒரு செயலமர்வில் சந்திக்கிறோம். கோப்புகள் தொடர்பாக மற்றும் கோப்புகளின் முகாமைத்துவம் தொடர்பான ஏற்கனவே பதிவிடப்பட்ட பாடக்குறிப்புகளில் இருந்து விளக்கமளிக்கின்ற செயலமர்வாக இதை தொடர்ந்து நடத்துவோம். இதில் 50 தலைப்புகளின் கீழ் விடயங்கள் பகிரப்பட்டிருந்தது. ஏற்கனவே 25 விடயங்கள் எங்களால் பேசி நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 26வது விடயமாக கோப்பிடும் முறை என்பது தொடர்பாக பேசுவோம். கோப்பிடும் முறை என்றால் ஆவணங்களை கோப்பிடுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட முறைகள். கோப்பிடும் முறை என்பது ஆவணங்களை கோப்பிடுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட முறைகள். இந்த ஆவணங்களை கோப்பிடுதல் என்பது ஒரு நோக்கம் கொண்டது. ஒரு நிறுவனம் தன்னுடைய சேவைகளை விரைவாகவும் இலகுவாகவும் பாதுகாப்பாகவும் வழங்கும் பொருட்டு கடிதங்கள் ஆவணங்களை கோப்பிடுகிறது. தன்னுடைய சேவைகளை இலகுவாகவும் விரைவாகவும் அதே வேளைகளில் பாதுகாப்பாகவும் வழங்கும் பொருட்டு ஆவணங்களை கோப்பிடுகிறது. அவ்வாறு கோப்பிடுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட முறைகள் தான் கோப்பிடும் முறைகள். இந்த ரெண்டையும் சேர்த்து முதலாவது, ஒரு நிறுவனம் தன்னுடைய சேவைகளை விரைவாக இலகுவாக வழங்குதல் மற்றும் தகவல்களை பாதுகாத்தல் என்பவற்றை நோக்கமாக கொண்டிருக்கிறது. அந்த நோக்கத்திற்காக கடிதங்கள் ஆவணங்களை கோப்பிலிட்டு பாதுகாக்கிறது. அப்படி கோப்பிடுவதற்கும் பாதுகாப்பதற்கும் அங்கீகரிக்கப்பட்டுள்ள முறைகள் கோப்பு முறைகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 3 விஷயத்தையும் சேர்த்து ஒரு விளக்கம் சொல்கிறோம். முதலாவது, ஒரு நிறுவனம் தன்னுடைய சேவைகளை விரைவாகவும் இலகுவாகவும் வழங்க விரும்புகிறது, தகவல்களை பாதுகாப்பாக பேண விரும்புகிறது. இப்போ இதை சேர்த்து சொன்னோம்னா, ஒரு நிறுவனத்தின் சேவைகளை இலகுவாகவும் விரைவாகவும் வழங்குவதற்கும் தகவல்களை பாதுகாப்பாக பேணுவதற்கும் நோக்கமாக கொண்டு இரண்டாவது என்ன செய்து கடிதங்கள் ஆவணங்களை கோப்பிடுகிறது. இப்போ கடிதங்கள் ஆவணங்களை கோப்பிடுவதற்கு என்றது அதை சேர்க்கிறோம். மூன்றாவது, அதற்கு அங்கீகரிக்கப்பட்ட முறைகள் கோப்பு முறைகள் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இதுக்குள்ள 3 விஷயம் இருக்குது என்றதை புரிந்து கொண்டால் இனி இந்த விளக்கத்தை எழுதுவது இலகுவானதாக இருக்கும். கோப்பிடும் முறை என்றால் என்ன என்று கேட்டால், ஒரு நிறுவனம் சேவைகளை விரைவாகவும் இலகுவாகவும் வழங்குவதனையும் தகவல்களை பாதுகாப்பாக பேணுவதையும் நோக்கங்களாக கொண்டு கடிதங்கள் மற்றும் ஆவணங்களை கோப்பிடுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட முறைகள் கோப்பு முறைகள் என அழைக்கப்படுகிறது. ஒரு கோப்பிடும் முறை எப்படி இருக்க வேணும்? ஒரு ஃபைலிங் சிஸ்டம். இந்த கோப்பிடும் முறைன்னா ஒரு கோவை இல்லை, அதில் தெளிவாக இருக்கணும். வருகிற டாக்குமெண்ட்டை குரூப்பாக பிரித்து, கேட்டகரி வைஸாக பிரித்து, சப்ஜெக்ட் வைஸாக பிரித்து, ஒரு மெட்டராக பிரித்து, அந்த மெட்டரை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக செட்டாக வச்சிருக்கிறது. இதுதான் ஃபைலிங், கோப்பிடும் முறை. ஃபைலிங் மெத்தட். அப்போ ஒவ்வொரு கிடைக்கிற எல்லா ஆவணங்களையும் குரூப் ஆக்கி அதில் சிமிலாரிட்டி இருக்குந்த ஒத்த தன்மை அடிப்படையில் பிரித்து ஒவ்வொரு விடயத்துக்கும் தனித்தனியாக செட்டாக வச்சிருக்க. அப்போ நிறைய செட்டை வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் கோப்பிடும் முறை. அப்போ இந்த கோப்பிடும் முறையில் என்னென்ன சிறந்த பண்புகள் இருக்க வேண்டும்? சிறந்த கோப்பிடும் முறையின் இயல்புகள் என்ன என்று கேட்டால், ஒன்று கம்பேக்ட்னஸ் இருக்கும், சுருக்கமாக இருக்கும். ஒரு அந்த அலமலந்து போய் குவிஞ்சு போய் அப்படியெல்லாம் இருக்கணும். ஒரு கம்பேக்ட்னஸ், ஒரு சுருக்கமான வடிவம் இருக்க வேண்டும். குறைந்த இடப்பரப்பில் அதிக அளவான ஆவணங்களை பேணுவதற்கு ஏற்ற சிறப்பான திறன் அதுக்குள்ளே இருக்க வேண்டும். ரெண்டாவது, ஆவணங்களின் பாதுகாப்பு. அங்கே பௌதிக ரீதியான பாதுகாப்பும் தகவல்களுக்கான பாதுகாப்பும் இருக்க வேண்டும். ஆவணங்கள் இருக்கிற தகவல்களையும் யாரும் திருடக்கூடாது, ஆவணங்கள் இல்லாமல் போகக்கூடாது, ஆவணங்கள் சேதமாகக்கூடாது. இப்போ ரெண்டாவது, அந்த கோப்பிடும் முறை தகவல்களுக்கான பாதுகாப்பையும் ஆவணங்களுக்கான பௌதீக ரீதியான பாதுகாப்பையும், சேஃப்டி செக்யூரிட்டி. சேஃப்டி என்றது அது இல்லாமல் போகாமல் இருக்கிறது, செக்யூரிட்டி என்றது அதை யாரும் அணுகி பயன்படுத்தாமல் இருக்கிறது. சரிதானே? சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அங்கே இருக்கும்.
மூன்றாவது அணுகக்கூடியதாக இருக்கணும். அதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டவர்கள். இந்த முதலாவது பாதுகாப்புண்டா இலகுவில் அணுக முடியாமல் இருக்கணும். அது அதிகாரம் இல்லாதவர்களுக்கு. அணுகுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் இலகுவா அதை கண்டுபிடிக்கக்கூடிய இருக்கும். சரிதானே? அடுத்தது எளிமை, சிம்பிளிசிட்டி. எல்லாருக்கும் விளங்கணும் என்ன மாதிரி இது பேணப்படுது, இந்த சிஸ்டம் என்னன்றது விளங்கணும். ஒருத்தருக்கும் விளங்காத சிஸ்டமா இருக்கக்கூடாது. அடுத்து செலவு, நேரம், அலுவலர்களுடைய உழைப்பு என்பவை சிக்கனமாக இருக்கும், எக்கனமியா இருக்கும். அது காலத்துக்கு ஏற்றபடியாக அதை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும், நெகிழ்வுத்தன்மையாக உடையதாக இருக்கும். அடுத்தது இலகுவாக வகுப்பாக்கம் செய்யக்கூடியதாக கிளாசிபிகேஷன். இது இந்த விஷயத்துக்குரியது, அல்ல இந்த பிரதேசத்துக்குரியது, இந்த இலக்கத்துக்குரியது என்பது போல வகைப்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டம் அதுக்குள்ள இருக்க வேணும். பாகுபாடு செய்யப்பட்டிருக்க வேணும். சிறந்த கோப்பிடும் முறைகளவை சிறந்த கோப்பிடும் முறையின் பண்புகளவை என்று கேட்கப்பட்டால் இந்த விஷயத்தை நீங்க சொல்லக்கூடியதா இருக்கும். அடுத்தது கோப்பிடும் முறைகளை வகைப்படுத்துறது. இதுல ஒரு பிரச்சனை இருக்குது. கோப்பிடும் முறைகளை வகைப்படுத்தும் கொண்டா எடுத்த உடனே பிளந்த கோவை முறை, புத்தக கோவை முறை என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. கோப்பிடும் இரு முறைகளை சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டால் பிளந்த கோவை முறை, புத்தக கோவை முறை என்பதாக சொல்லுவார்கள். இங்க ஞாபகம் வச்சிருங்க, கோப்பிடும் முறைகள் 3 விதமாக அமையலாம். ஒன்று, ஒரு கோவையில் ஒரு ஃபைல்ல டாக்குமெண்ட்டை எப்படி கட்டுறோம், எப்படி ஃபைல் பண்றோம் என்றதை வச்சு கொண்டு பிளந்த கோவை முறை, புத்தக கோவை முறை என்று பிரிக்கிறோம். அடுத்தது என்னென்ன டாக்குமெண்ட் பாவிக்கிறோம், இதுல என்னென்ன டாக்குமெண்ட்டை பாவிக்கிறோம் என்கிறத அடிப்படையாக வச்சுக்கொண்டு பழைய முறை, புதிய முறை என்று வகைப்படுத்துறோம். மூன்றாவது, அலுவலகத்தில் எல்லா இடமும் வச்சிருக்கணுமா, ஒரே இடத்துல எல்லா ஃபைலும் வச்சிருக்கணுமா, கோப்புகள் ஆவணங்கள் பேணி பாதுகாக்கப்படும் இடத்தின் அடிப்படையில் மத்திய கோப்பிடும் முறை, துறைசார் கோப்பிடும் முறை அல்லது பன்முகப்படுத்தப்பட்ட கோப்பிடும் முறை என்று 2 வகையாக பிரிக்கிறோம். அப்போ எடுத்த உடனே கோப்பிடும் முறைகளை வகைப்படுத்தினாங்கண்டா பிளந்த கோவை முறை, புத்தக கோவை முறை என்று சொல்லக்கூடாது. ஆனால் அது பெரும்பாலும் அந்த விடயத்தைத்தான் பேசுகிறார்கள், அது சரி. ஆனால் இங்க 3 அடிப்படையில கோவைகளை வகைப்படுத்துறோம். கோப்பிடும் முறைகளை எப்படி கேட்டகரைஸ் பண்றோம்? ஒன்று, கோவையில் ஆவணங்கள் எவ்வாறு கோப்பிடப்படுகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு கோப்பிடும் முறைகளை பிளந்த கோவை முறை, புத்தக கோவை முறை என்று வகைப்படுத்த முடியும். இரண்டாவது, கோப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிற உபகரணங்கள், கருவிகளை அடிப்படையாக கொண்டு கோப்பிடும் முறைகள் பழைய முறை அல்லது பாரம்பரிய முறை என்றும் புதிய முறை அல்லது நவீன முறை என்றும் 2 வகையாக வகைப்படுத்தப்படுகிறது. மூன்றாவது, அலுவலகத்தில் கோப்புகள், ஆவணங்கள், பதிவேடுகள் எங்கு பேணி பாதுகாக்கப்படுகிறது என்பதன் அடிப்படையில் கோப்பிடும் முறைகளை மத்திய கோப்பிடும் முறை, பன்முகப்படுத்தப்பட்ட கோப்பிடும் முறை என்று 2 வகையாக பிரிக்கிறோம். இப்ப சாதாரணமாக கோப்பிடும் முறைகளவை என்று கேட்கப்பட்டால் இந்த 3ஐயும் நீங்க எழுதுங்க. யார் உங்களுடைய வினாத்தாளை தயாரிக்கிறார், யார் அதற்குரிய விடையை கொடுக்கிறார் என்று தெரியாது. சில பேர் பிளந்த கோவை, புத்தக கோவை முறை மட்டும்தான் விடையாக கொடுப்பார். சில பேர் பாரம்பரிய முறை, நவீன முறையை மட்டும் கொடுப்பார். சில பேர் மத்திய கோப்பிடும் முறை, பன்முகப்படுத்தப்பட்ட முறையை கொடுப்பார்கள். இதை அவர்கள் விடையாக கொடுப்பார்கள் என்று தெரியாது. மற்ற விடைக்கு புள்ளி போட மாட்டார். கோப்பிடும் விதத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எப்படி பிரிக்கலாம் என்று கேட்டால் அப்போது பிரச்சனை. அல்லது உபகரணங்கள், கருவிகள் அடிப்படையாக கொண்டு எப்படி வகைப்படுத்தலாம் என்று கேட்டாலும் தெளிவான விடை இருக்கு. பேணி பாதுகாக்கப்படும் இடத்தின் அடிப்படையில் எப்படி பிரிக்கலாம் என்று கேட்டாலும் விடை இருக்கு. ஆனால் சாதாரணமாக அலுவலகம் ஒன்றில் பின்பற்றப்படும் கோப்பிடல் முறைகளின் வகைகளவை என்று கேட்டால் எதை கேட்கிறார் என்று தெரியாது. பலர் பிளந்த கோவை முறை, புத்தக கோவை முறையைத்தான் கேட்பார்கள். ஆனால் நிச்சயமானவர்கள் நீங்க இப்படி எழுதினால் அழகா இந்த விடை எழுதினீங்க, வாசிக்கிறவ யோசிப்பார், பிள்ளைக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குது என்று சொல்லி அதுக்குள்ள உரிய விடையும் இருக்குது, உங்களுக்கு முழுமையான புள்ளியை கொடுப்பார்.
சரி, இதுல கோப்பிடும் முறையை தீர்மானிப்பது என்னென்ன காரணிகள் தீர்மானிக்கும் என்று சொல்லி கேட்டிருக்கு. அப்போ ஆவணங்களினுடைய அளவு, வடிவம், தன்மை, வகை என்பது கோப்பிடும் முறையை தீர்மானிக்கும். எப்படி ஃபைல் பண்ணணும்ன்றதை ஆவணங்களுடைய இயல்பு தீர்மானிக்கும். ஆவணங்களுடைய இயல்பு சில ஆவணங்கள் இப்போ பிள்ளைகளுக்கு விளங்கக்கூடியதை சொல்கிறேன், இதை சொல்லிகளை சாதாரணமாக விளங்காது. இந்த கோப்பிடும் முறைகளில் பழைய முறை, புதிய முறை என்று சொல்லி சில முறைகள் இருக்குது. நான் உங்களுக்கு அந்த பகுதியை காட்சிப்படுத்துகிறேன். அந்த சரி பிள்ளைகள், இப்போ கவனிங்க. இந்த கோப்பிடும் முறையை தீர்மானிக்கிறது என்றால் இதில் கோப்பிடும் முறையை பாருங்க. முதலாவது, இது ஒரு பழைய கோப்பிடும் முறைகளுக்கு உதாரணம். நான் சொன்னேன் நானே, கோப்பிடுகிற உபகரணங்களை வச்சுக்கொண்டு பழைய முறை, புதிய முறை என்று வகைப்படுத்தலாம். இந்த முதலாவது, நீங்கள் சாப்பாட்டு கடை வழியை கண்டிருப்பீங்க. நீங்கள் கொடுக்குற பில்ல குத்தி வைக்கிறதுக்கு ஒரு குத்தூசி முறை என்று சொல்லி ஒரு முறை வச்சிருக்கிறாங்க. இதுவும் ஒரு கோப்பிடும் முறை தான். அடுத்த ரெண்டாவது பாருங்க, இது ஒரு மெட்டல் ஹோல்டரோ பிளாஸ்டிக் ஹோல்டர் மெத்தட். இதுக்குள்ள கடிதங்களை அடுக்கி வைக்கிறது. இப்போ இது ஆவணங்களின் தன்மையை பொறுத்து முதலாவது முறை, அந்த பில் ஒரு நாள் தான் பயன்பாடு. மாலையில் கடை சாத்தின பிறகு அல்ல இரவு கடை பூட்டினதுக்கு பிறகு எல்லா பில்லுக்கும் காசு வந்திருக்காண்டு செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அதோட அடுத்த நாள் அது பெரிய யோசனை போயிடும். அப்போ கோப்பிடும் முறை இதை பயன்படுத்த கொஞ்சம் அதிக காலத்தை பயன்படுத்த வேண்டியதாக இருந்தால் இந்த ரெண்டாவதாக இருக்கிற இந்த மெட்டல் ஹோல்டரோ பிளாஸ்டிக் ஹோல்டர் மெதட்டை பாவிக்கலாம். இதை ஞாபகம் வச்சு கொண்டீங்கன்னா இந்த விடயத்தை விளங்கப்படுத்தி வைக்க உங்களுக்கு விளங்கும். அப்போ கோப்பிட வேண்டிய ஆவணங்களின் அளவு, வடிவம், தன்மை, அந்த சின்ன பில் குட்டி அதிൻ്റെ தன்மை, அதிൻ്റെ வகை சரிதானே, அது கேட்டபடி. அடுத்தது முக்கியத்துவம். முக்கியத்துவம் குறைஞ்சது குத்தி வைக்கிறோம், முக்கியத்துவம் கொண்டதை ஃபோல்டருக்கு போட்டு வைக்கிறோம். அடுத்தது ஆவணங்கள் பாதுகாக்கப்படுகின்ற இடத்தின் இயல்பு, எந்த இடத்துல வைக்க போறீங்க அதுக்கேற்ற மாதிரி செய்தா சரி. அடுத்து எவ்வளவு காலத்துக்கு வச்சிருக்கோம், ஆவணங்கள் பேணப்படுகிற காலம், ஆவணங்களினுடைய அடிக்கடி எடுத்து பார்க்க வேண்டியதா, எப்போதாக எடுத்து பார்க்கறதா என்கிற பயன்படும் தன்மை. மேலே சொல்லப்பட்டது ஆவணங்களின் தன்மை. இந்த ஐந்தாவதாக சொல்லுகிறது ஆவணங்களினுடைய பயன்படும் தன்மை. அடிக்கடி எடுத்து பயன்படுத்தப்படுகிறதா அல்லது எப்போதாவது எடுத்து பயன்படுத்தப்படுகிறதா என்கிற அடிப்படையில் அதை கோப்பிட வேண்டும். அப்போ கோப்பிடும் முறையை தீர்மானிக்கிறது, எந்த மெதட்டில் கோப்பிட வேணும் என்று சொல்லி பார்க்க வேண்டியது இந்த 5 காரணிகளின் அடிப்படையில் தான் கோப்பிடும் முறை தீர்மானிக்கப்படுகிறது. முதலாவது பிளந்த கோப்பு, புத்தக கோப்பு என்று 2 வகை பார்த்தன. அதுதான் கடிதம் எவ்வாறு கோப்பிடப்படுகிறது என்கிற இதை வச்சுக்கொண்டு செய்யுது. இது உங்களோட அலுவலகத்தில் இருக்கிற ஃபைலை நினைச்சு கொள்ளுங்க. இதை ஒரு படமாக நான் காட்ட இல்லை, உங்களுக்கு தெரியும். இப்போ இது எப்படி இருக்கும் என்றால், ஃபைலை ரெண்டாக விரிக்கிறோம் என்ன. அது 2 மட்டையும் வச்சு கட்டலாம், அல்லது ஒரே மட்டையை நடுவில் மடிச்சும் விரிக்கலாம். சில வேளை மேலுக்கு ஒரு மட்டை கீழுக்கு ஒரு மட்டை வச்சு கட்டுற பர்சனல் ஃபைல் மாதிரியானதும் இருக்கு. அல்லது நீங்கள் சாதாரணமாக ஒரு இந்த பிரிசில் போட் மாதிரியான பெரிய மட்டையை எடுத்து 2ஆக மடித்து போட்டு ஓட்டை போட்டும் கட்டுவீங்க. சரி, இப்படி இருக்கிறதுல உங்களோட கையின் வலது பக்கம், அதான் கோவைக்கும் வலது பக்கம், வலது பக்கத்தில் கடிதம், இடது பக்கத்தில் குறிப்புத்தாள். வலது பக்கத்தில் கடிதம், இடது பக்கத்தில் குறிப்புத்தாள் கோப்பிடப்படும். கடிதங்கள் 2 துளைக்கட்டாகவோ அல்லது 4 துளைக்கட்டாகவோ இருக்கும். குறிப்புத்தாள் மூலையில் கலட்டி எடுக்கக்கூடிய மாதிரியாக ஒட்டப்பட்டு அல்லது ஒரு விளிம்பு மட்டும் ஒட்டப்பட்டு கலட்டி எடுக்கக்கூடியதாக தேவைப்பட்டால் ஃபைலில் இருந்து அதை கலட்டி எடுக்கலாம், உரிச்சு எடுக்கலாம், கலட்டி எடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இடது பக்கத்தில் மினிட் சீட் இருக்கு. நீங்கள் மினிட்ல எல்லாம் எழுதுறது சரியல்ல, ஆனால் ஒரு மினிட் சீட் ஒன்று வச்சிருப்பீங்க. அதில் நீங்கள் எழுதுகிற மினிட் தான் தயவுடன் தங்கள் ஒப்பத்துக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. மினிட் எழுதுகிற பற்றி படித்தால்தான் இந்த கோவையினுடைய பயன் உங்களுக்கு விளங்கும். நான் அதை சொல்லித் தருவேன். சரி, இப்போ இந்த ஃபைலில் வலது பக்கம் வார கடிதம்,
அதுக்கு அனுப்புகிற பதில், திரும்பி வார கடிதம் எல்லாம் கடித ஆவணங்கள் வலது பக்கத்திலும் குறிப்பு தாள்கள் இடது பக்கத்திலேயும் வெவ்வேறாக கோவை செய்யப்படும். அப்படித்தானே? குறிப்புத்தாள் வேறாக, கிடைக்கும் கடிதங்களும் அனுப்பும் பதில்களும் வேறாக கோவை செய்யப்படும். குறிப்புத்தாள் கோவையின் இடது பக்கத்தில் இருக்கும். குறிப்புத்தாளுக்கு ரோமன் இலக்கம் போடுவோம். கிடைக்கும் கடிதங்கள் அனுப்பும் கடிதங்கள் வலது பக்கத்தில் கோவை செய்யப்பட்டிருக்கும். அந்த கிடைக்கும் கடிதங்கள் அனுப்பும் கடிதங்கள் அதுக்கு கீழே மினிட் ஒன்றும் எழுதுறையில். அது சும்மா என்ன செய்யணுமென்று போடுற என்டோஸ்மெண்ட் வேறு, அதை விட வேறு ஒன்றும் எழுத மாட்டான். கோவை செய்யப்படுகிற வலது பக்கத்தாள்களுக்கு இந்து அராபியன், இந்து அராபியன் நான் இதில் 30 போட்டிருக்கிறேன்னா தான் இந்து அராபியன். குறிப்பு தாள்களுக்கு ரோமன் இலக்கம் போடுவோம். கோவை செய்யப்படுகிற பல ஆவணங்கள், ஒரு டாக்குமெண்ட்டுக்கு நிறைய பேஜ் இருக்குமாக இருந்தால் அங்கே ஒன்று ஒன்று ஏ, ஒன்று பி, ஒன்று சி, அல்லது ஒன்று ஆனா, ஒன்று ஆவண்ணா, ஒன்று ஈனா, இப்படியாக 30வது ஆவணம் என்றால் 30, 30லே ஆனா ஆவண்ணா ஈனா, இந்த மாதிரியாக அந்த எழுத்துக்கள் அகர வரிசைப்படி சேர்க்கப்பட்டிருக்கும். இந்த ஃபைலை எப்படி பாவிக்கிறது என்ன சொல்லுறீர்கள்? நீங்கள் வெறுமனே தயவுடன் தங்கள் ஒப்பத்துக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது என்று எழுதுறது உண்மையில ஒரு மினிட் இல்லை. ஒரு கடிதம் வந்த உடனே உங்களுக்கு விளங்குற மாதிரி ஒரு டாபிக் சொல்றேன். மாகாணத்தினுடைய கௌரவ ஆளுநரால் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்குது. கடந்த காலத்தில் காணாமல் போன அல்லது யுத்தத்தில் இறந்து போன அங்கத்தவர்களை கொண்ட குடும்பங்கள் இப்போதும் இருந்தால், 15 வருடம் முடிஞ்சு யுத்தம் முடிஞ்சு இப்போதும் அந்த குடும்பங்கள் வறுமையில் இருந்தால் அவர்களுக்கு ஏதோ உதவி செய்கிறதுக்காக, உழைக்கும் அங்கத்தவர்கள் இல்லாமல் அல்லது குறைந்த வருமானத்தில் இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அந்த குடும்பங்களுடைய விவரங்களை அனுப்ப சொல்லி ஒரு கடிதம் பெறுது. அதை அவர்கள் உங்களுடைய மேலதிகாரி உங்களுக்கு என்டோஸ் பண்ணி அனுப்புகிறார். உங்களோட அலுவலர் குறியீட்டை போட்டு, நீங்கள் டிஓ ஏதோ ஒரு யூனிட்ல இருப்பீங்கன்னா அந்த இலக்கத்தை போட்டு, பெயர்களை போட்டு உண்மையாக அனுப்பக்கூடாது, அந்த அலுவலருக்குரிய இலக்கத்தை போட்டு அனுப்புகிறாங்க. அனுப்பினால் நீங்கள் தான் அந்த கடிதத்தை வாசித்து கோவையில் கட்டிட்டு அந்த கடிதம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு குறிப்பு எழுதணும், மினிட் எழுதணும். எப்படி மினிட் எழுதுறது என்றால், அந்த கடிதம் வந்தது, நீங்கள் கோப்பில் கட்டியிருக்கிறீங்க, அது 37ஆம் பக்கம் அந்த கடிதம். அப்போ அந்த கடிதத்துக்கு வலது பக்கம் மேல் மூலையில் 37 இந்த ராவியன் இலக்கம் போட்டாச்சு. மினிட் ஷீட்டில் எழுத போறீங்க. முதலாவது கடிதத்தை அவருக்கு அடையாளப்படுத்தணும், கவனத்தை ஈர்க்கவும். கௌரவ ஆளுநர், வடக்கு மாகாணமோ கிழக்கு மாகாணமோ ஏதோ ஒரு மாகாணம் அவர்களின் இந்த இலக்க இந்த திகதியிட்ட கடிதம் பக்க இலக்கம் 37 தொடர்பானது என்று போடுறீங்க. ரெண்டாவதா அந்த கடிதத்தில் இருக்கிற விஷயத்தை அப்படியே எழுதுறதுல கடிதத்தின் சமரியை எழுதணும். கடிதத்தின் சாராம்சம், அதில் என்ன விடயம் கேட்கப்பட்டிருக்கு. மூன்றாவது, இந்த விடயம் தொடர்பாக முன்னர் எதுவும் செய்திருந்தால் அந்த விடயங்கள், அந்த நடவடிக்கைகளையும் அதில் எழுதணும். முதல் இப்படி கேட்டு நாங்கள் அனுப்பி இருக்கிறோம், இந்த பட்டியல் ஒன்று எங்கள்கிட்ட இருக்குது என்று சொல்லி அந்த பக்கங்கள் இருந்தால், அது 12ஆம் பக்கத்திலையும் 15ஆம் பக்கத்திலையும் இருந்தால் அதுக்கு நீங்கள் அந்த டேப் ஸ்டிக்கர் பண்ணி கொடியிட்டு அதில் 12, 15 என்று எழுதி இங்கே எழுதணும். இந்த குறிப்பில் மூன்றாவது கடந்த கால நடவடிக்கை, முதலாவது கவனத்தை ஈர்த்தல், இரண்டாவது கடிதத்தின் சாராம்சம், மூன்றாவது விடய தொடர்பு பற்றிய விடயங்கள், கடந்த கால விடயங்கள் எழுதணும். இப்படி இப்படி செய்திருக்கிறோம், அதுக்கு நீங்கள் எழுதணும். பக்கம் 12, பக்கம் 15 இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கு. நாலாவது உங்களோட சஜஷன், ஏற்கனவே அனுப்பப்பட்டவற்றில் ஒரு பிரதியை எடுத்து அனுப்பலாம், அல்லது கிராம அலுவலர்களிடம் விவரத்தை கோரி பெற்று அனுப்பலாம். இது தொடர்பாக தங்களுடைய வழிகாட்டுதல் வேண்டப்படுகிறது என்று பொருள். இதுதான் விடயம். இப்படி எழுதணும் மினிட்ஸ். ஒரு கடிதம் வந்தது, அந்த கடிதத்துக்கு நீங்கள் என்னென்ன விஷயம், அப்போ மேலதிகாரிக்கு அது ஒரு 3 பக்கத்தில் இருக்கிற கடிதம் என்றால் அதை வாசிக்க நேரம் இருக்கக்கூடாது.
மேலோட்டமாக பார்த்துட்டு சரிங்க பார்த்துட்டு இது யாருக்குரியதுன்னு சொல்லி அனுப்பி வைக்கணும். உங்களை லிஸ்ட் ஆஃப் டியூட்டி அடிப்படையாக வச்சுக்கொண்டு உங்கள்கிட்ட அது கிடைக்க வேணும். நீங்கள்லாம் கடிதத்தை வாசித்து சமரைஸ் பண்ணி எடுக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பான ஒரு தீர்மானத்துக்கு அவரை கொண்டு போகிறதுக்கு வழிகாட்டவர். இப்போ நான் அப்படி இருக்கிற போது என்னட்ட தந்தால் நான் அதை பார்த்துட்டு சொல்லுவேன், ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, புதுசாக விதானியார்கிட்ட கேட்க சில பேர் தருவாங்க, தர மாட்டாங்க, தவற விடுவாங்க. அப்போ இருக்கிற டாக்குமெண்ட்டை ஜிஎஸ்கிட்ட கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணி விவரத்தை எடுங்கோ என்று கீழே எழுதிவிடுவாங்க. உங்கள்ட்ட இருக்கிற விவரங்களை கிராம அலுவலர்களிடம் கொடுத்து உறுதிப்படுத்தி மீள பெற்றுக்கொள்ளவும் என்று சொல்லி எழுதிவிடும். அதுக்கு பிறகு நீங்கள் கிராம அலுவலர்கிட்ட கொடுப்பீங்க, விவரங்களை எடுப்பீங்கள், பதில் கடிதத்தை தயாரிப்பீங்கள். சரிதானே? பதில் கடிதத்தை வரைவு ஒன்று தயாரித்து ஃபைலில் வச்சு டிராஃப்ட் ஒன்று போட்டு தங்களது அறிவுறுத்தலுக்கு அமைவாக கிராம அலுவலர்களிடம் இருந்து விவரங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு பக்கம் 37க்குரிய பதில் தயாரிக்கப்பட்டு ஒப்பத்துக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது என்று போடுவீங்க. அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது. பதில் கடித வரைவு தயாரிக்கப்பட்டு அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது. இப்போ நான் அதை பார்த்துட்டு சரி போட்டு இனிஷியல் பண்ணி விடுறேன். நீங்கள் அதை எடுத்து எனி லெட்டர் கடிதமாக பிரிண்ட் பண்ணி கடிதத்துக்கு போடுவீங்க. தங்களால் அனுமதிக்கப்பட்ட கடித வரைவு கடிதமாக தயாரிக்கப்பட்டு கையொப்பத்துக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. நான் டிராஃப்ட் எதுவும் திருத்தி இருந்தேன்டா அதை எழுதணும். தங்களால் வழங்கப்பட்ட திருத்தத்துக்கு அமைவாக கடிதம் மீள தயாரிக்கப்பட்டு ஒப்பத்துக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. இப்போ இந்த மினிட் ஷீட்டை வாசித்தால் என்னென்ன நடந்திருக்குது என்று சொல்லி எல்லாம் தெரியும். கவர்னர்கிட்ட இருந்து கடிதம் வந்தது, நீங்கள் அனுப்பினது, எல்லா விடயங்களும் தெரியும். சரிதான்? அந்த மினிட் ஷீட்டை வச்சுக்கொண்டே உங்களுக்கு வந்த கடிதத்தின் கொப்பியை கவர்னர் ஆஃபீஸில் இருந்து கேட்கலாம். நீங்கள் அனுப்பின கடிதத்தின் கொப்பி அவையிட்ட இருந்து கேட்கலாம். இந்த ஃபைல் துளைஞ்சா கூட மினிட் ஷீட் கையில் இருந்தால் இந்த ஃபைலை செய்து கொள்ளலாம். இந்த ஃபைல் வேறு எங்கே அனுப்ப வேண்டியிருந்தால் மினிட் ஷீட்டை கழட்டி கொண்டு தான் அனுப்பும். கடிதம் சம்மந்தப்பட்ட எல்லா விடயங்களும் அதில் இருக்கும். இப்போ நீங்கள் எழுதுகிற தயவுடன் தங்கள் ஒப்பத்துக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது என்ற மினிட் சீட்டை வச்சுக்கொண்டு எது செய்யலாமோ? இப்போ நாங்கள் இந்த பிளந்த கோவையினுடைய நன்மைகளை படிக்கக்குள்ள நான் சொன்ன விடயம் ஞாபகத்தில் இருந்தால்தான் அந்த நன்மைகள் விளங்கும். இல்லாவிட்டால் ஒரு நன்மையும் விளங்காது. நன்மை தீமை ஒன்றும் விளங்காது. சரியா? அப்போ பிளந்த கோவை என்றா என்ன? ஆவணங்கள் கோவையின் வலதுபுறம் கீழிருந்து மேலாக கோவை செய்யப்படும். முதல் கடிதம் கீழே இருக்கும், கடைசியாக வந்த கடிதம் தான் மேலே இருக்கும். கீழே இருந்து மேலே கடைசி கடிதம் தான் நாங்கள் திறந்த உடனே பேர். ஆவணங்கள் கோவையின் வலதுபுறம் கீழிருந்து மேலாக கோவை செய்யப்படுவதோடு இடதுபுறத்தில் குறிப்பிட்ட விடயம் தொடர்பான குறிப்புத்தாள்கள் கோவையிடப்படுகின்ற முறையில் அமைந்த கோவை பிளந்த கோவை என்று அழைக்கப்படுகிறது. கோவையின் 2 பக்கமும் தாள்கள் கோப்பிடப்படுவதனால் இது பிளந்த கோவை என பெயரிடப்பட்டது. இந்த இயல்பு என்ன? குறிப்புத்தாள் வேறாகவும் கிடைக்கும் கடிதங்களும் பதில்களும் வேறாகவும் கோவை செய்யப்படும். குறிப்புத்தாள் கோவையின் இடது பக்கம் கோவை செய்யப்படும். குறிப்புத்தாளுக்கு ரோமன் இலக்கம் போடப்படும். கிடைக்கும் கடிதங்கள் அனுப்பும் கடிதங்கள் எதுவும் அதில் எழுதப்படுவதில்லை. எழுதப்படுவதில்லைன்னா பேனையாலே அதுக்கு மேலே ஒன்றும் எழுத மாட்டோம். இந்த குறிப்புகள் தனியாக எழுதுவோம். சரியா? மற்ற கடிதம் பார்க்க மற்ற கோப்பு பார்க்க உங்களுக்கு அதை என்னென்று இன்னும் விளக்கும். இதை கிடைக்கும் கடிதங்களுக்கும் அனுப்பும் பதில் கடிதங்களும் கோவையின் வலது பக்கத்தில் கோவை செய்யப்பட்டு இந்து அராபிய நிலை இலக்கம் இடப்படும். ஒரு ஆவணத்தில் பல பக்கங்கள் இருந்தால் பக்க இலக்கத்தோடு அகர வரிசைப்படி எழுத்துக்களும் எழுதப்படும். இந்த விளக்கம் சொல்லிட்டு புத்தக கோப்பு முறை என்ன என்று கேட்டால், இங்க நீங்கள் திறந்த உடனே அது கட்டு எங்கே இருக்கும் என்றால் மேலே இருக்காது, பின்பக்கமாக இருக்கும். நீங்கள் ஃபைலை திறந்தீங்க என்றால் முதலாவதாக அந்த கடிதம் தான் முன்னுக்கு இருக்கும். முதலாவதாக வந்த கடிதம் முன்னுக்கு இருக்கும். அடுத்து அதை திருப்பி அதுக்கு பின்னுக்கு தான் அடுத்த கடிதம். அப்போ சாதாரணமாக சொன்னால் இந்த கோவையினுடைய இடது பக்கத்தில் தான் ஆவணங்கள் கோப்பிடப்படும். இடது பக்கத்தில் கோப்பிடப்பட்டிருக்கும்.
கிடைக்கிற கடிதங்கள் முதலாவது கடிதம் மேலே இருக்கும், அதுக்கு பிறகு அடுத்த கடிதம், அதுக்கு பிறகு அடுத்த கடிதம், அதுக்கு பிறகு அடுத்த கடிதம், அப்படி பின்னுக்கு பின்னுக்கு கட்டிக்கொண்டு போகும். அப்போ இந்த கட்டுற முடிச்செங்க இருக்கும், கடிதத்தின் முன்பக்கத்துல இருக்காது, கடிதத்தின் பின்பக்கத்துல இருக்கு. வழமையா எங்களோட கோப்புகள்ல கடிதத்துக்கு முன்பக்கத்துல தானே இந்த நாடாவினுடைய முடிச்சு இருக்கும். இது நாடாவினுடைய முடிச்சு கடிதத்தின் பின்பக்கத்துல இருக்கு, பின்புறமாக இருக்கும். அதை விட்டு அடுத்த கடிதத்தை இந்த கடிதத்துக்கு பின்னுக்கு தான் கட்டும். விளங்குதா? புத்தக கோப்பு முறை என்ன என்று கேட்டால், புத்தகங்கள் தாள்கள் போல முதலாம் பக்கத்துல இருந்து அடுத்தடுத்த பக்கங்கள் கீழே இருக்கிறபடியாக மேலிருந்து கீழாக ஆவணங்கள் கோவையிடப்படுவது புத்தக முறை. அப்ப இங்க கோவை ஆரம்பிக்கும் போது கோவையிடப்பட்ட ஆவணம் முதலாவதாகவும் ஏனைய ஆவணங்கள் அதற்கு அடுத்தடுத்த ஒன்றன்களாகவும் காணப்படும். இப்ப இங்க கிடைக்கிற கடிதம், அனுப்புற கடிதம் எல்லாம் திகதி ஒழுங்கின்படி புத்தகம் போல கோப்பிடப்படும். குறிப்புத்தாள் இருக்காது. குறிப்புத்தாள் இருக்காது. அந்த கடிதத்துல அவர்கள் எங்க கடிதத்தை முடிச்சிருக்கணுமோ அதுல இருந்து தொடர்ந்து நாங்கள் பேனையால் எழுதுவோம். இந்த விடயம் இப்படி அது எல்லாம் எழுதுவோம். விடம்போதாட்டி திருப்பி பின்பக்கத்திலையும் எழுதுவோம். காணாவிட்டால் இன்னும் ஒரு வெள்ளை பேப்பரை கட்டி போட்டு எழுதுவோம் குறிப்பா. அந்த வெள்ளை பேப்பர்ல அரை பக்கம் எழுதிட்டு கட்டிடும். அதுக்கு பிறகு புதுசா ஒரு கடிதம் வந்தால் அந்த வெள்ளை பேப்பருக்கு மேலே அடுத்ததாக கட்டும். இப்ப அந்த வெள்ளை பேப்பருண்ட முன்பக்கத்துல அரை பக்கமும் பின்பக்கமும் சும்மா இருக்கும், அதுல ஒன்றும் எழுத மாட்டேன். இனி அடுத்ததா வந்த கடிதத்துக்கு அதுல மினிட் எழுதுவோம், அதுக்கு பின்னுக்கு எழுதுவோம் பின்பக்கத்து. இடமில்லாட்டி இன்னொரு பேப்பரை வச்சு கட்டி போட்டு எழுதுவோம். இப்படியே இருக்கும். அப்ப இங்க குறிப்பு தாள்கள் இல்லை, கடிதத்தின் முன்பக்கம் பின்பக்கத்துல இருப்போம். புத்தகம் போல இதை வாசிக்கலாம் என்பதால தான் இது புத்தக கோப்புன்னு சொல்லி அழைக்கப்படுது. இதுல என்ன பிரச்சனை என்றால், அந்த சமரி அதில் ஒன்றும் பார்க்கலாம், பொண்ணுக்கு மினிட் ஷீட் மாதிரி பார்க்கலாம். அதுல இருக்கிற விடயங்களை படிக்கணும்ன்றா தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் வாசிக்கும். ஆனால் பிளந்த கோப்புல ஃபைல்ல இருக்கிற டாக்குமெண்ட்டை பார்க்க தேவையில்லை. முன்னுக்கு இருக்கிற மினிட் ஷீட்டை பார்த்தாலே அந்த ஹிஸ்டரி ஃபுல்லாக தெரியும். சரியா மினிட் ஷீட் எழுதுனா, நீங்கள் எழுதுகிற மாதிரி இல்லாமல் சரியா எழுதினால் அதுல இருந்தே விவரங்களை பார்க்கலாம். இதுதான் இந்த வித்தியாசம். அப்போ பிளந்த கோப்புக்கும் புத்தக கோப்புக்கும் இடையில இருக்கிற என்ன வேறுபாடு இருக்குது என்று கேட்டால், ஒன்றொன்றாக கோவை செய்யப்படுவது பிளந்த கோவையில் வலது பக்கம், புத்தக கோவையில் இடது பக்கம். பிளந்த கோவையில் புதிய கடிதங்கள் மேலே இருக்கும், பழைய கடிதங்கள் கீழாக கோவை செய்யப்படும். புத்தக கோப்பில் பழைய கடிதம் மேலுக்கு இருக்கும், புதிய கடிதங்கள் கீழுக்கு கோவை செய்யப்படும். பிளந்த கோவை புத்தகம் போல வாசிக்க இயலாது, இது புத்தகம் போல வாசிக்கலாம். பிளந்த கோவை என்பது கிடைக்கிற கடிதங்களில் குறிப்புகள் எழுதப்படுவதில்லை. இங்க அப்படி எழுதுவோம், முன்பக்கத்திலும் பின்பக்கத்திலும் எழுதலாம், தேவைப்பட்டால் மேலதிகத்தால் இணைக்கலாம். பிளந்த கோவையில் குறிப்புத்தாள்கள் தனியாக இருக்கும், இங்க குறிப்புத்தாள்கள் அவ்வாறு இருப்பதில்லை. குறிப்புத்தாள்களுக்கு ரோமன் இலக்கமிடப்படும், இங்கு அப்படி இல்லை. வலது பக்கம் கோவை செய்யப்படும் கடிதங்களுக்கு இந்து அராபிய இலக்கமிடப்படும், இங்க இடது பக்கம் கோவை செய்யப்படுகிற கடிதங்களுக்கு இந்த அராபிய இலக்கமிடப்படும். இது முக்கியமான வேறுபாடு. சரிதானே? இப்ப நாங்கள் இந்த ரெண்டு பிளந்த கோவை என்பதில் என்ன குறைபாடு இருக்கு, என்ன நன்மை இருக்கு, அதுபோல புத்தக கோவையில் என்ன குறைபாடு இருக்கு, என்ன நன்மை இருக்கு என்பதை பற்றி பார்க்க போறோம். இங்க பாருங்க, பிளந்த கோவை முறையில எளிமையா சொல்றேன், இதுல கொஞ்சம் கூட இருக்குது. குறிப்பு தாளில் குறிப்புகள் ஒவ்வொரு கடிதத்திலையும் பக்க இலக்கம் குறிப்பிடப்பட்டு எல்லா கடிதங்களையும் தேடி பார்க்காம உரிய கடிதத்தை நீங்க உடனடியாக எடுக்கலாம். ஆளுநர்கிட்ட இருந்து கிடைச்ச கடிதம் என்றால் நீங்க அதில் தட்டி பார்த்து பக்கம் 37 என்று எழுதி இருப்பீங்க. இன்னும் வேற வேற கடிதங்கள் எல்லாம் வந்து இதுல 100 பக்கம் வந்ததுக்கு பிறகும் ஆளுநரிடமிருந்து வந்த கடிதம் தொடர்பாக ஃபைலை தட்டி பார்க்க தேவையில்லை. முன்னுக்கு மின் ஷீட்டை பார்த்து அதுல நீங்க மீட் எழுதிக்க பக்கம் 37 போட்டிருக்கிறீங்க, அதே ஃபைல் வடிவாகவும் இருக்கு. ஏனெல்லாம் எழுதி உள்ளுக்கு கீறி அப்படி எல்லாமே இருக்காது. மின் ஷீட்ல கையெழுத்து இருக்கும், மற்ற எல்லாம் பிரிண்டட் ஆயிருக்கும்.
அப்போ முழுமையான கோப்பின் விவரங்களை சுருக்கமாக குறிப்புத்தாள் படித்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஃபைல் ஒரு பேலன்ஸாக இருக்கும், ஒரு பக்கம் இழுக்காது, ரெண்டு பக்கமும் பேப்பர் இருக்கும். வெளியிலே அனுப்ப வேண்டியிருந்தால் ரகசியங்களை நாங்கள் பாதுகாக்கலாம். எங்களுக்குள்ள நடந்த கலந்துரையாடல்கள், நாங்கள் முன்மொழிந்த தீர்மானங்கள், மேலதிகாரி எங்களுக்கு சொன்ன அறிவுறுத்தல்கள் எல்லாம் ரகசியமானவை. குறிப்புத்தாள்களை அகற்றிவிட்டு கோப்பை அனுப்பலாம். கடிதத்தில் குறிப்புகள் எழுதப்படுறதில்லை, அது ரகசியத்தன்மை. தீர்மானம் எடுக்கும் எங்களுடைய அந்த நடைமுறைகள் எல்லாம் ரகசியமாக இருக்கும். குறிப்புத்தாளை பார்த்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்னன்னு சொல்லி இலகுவாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கோவை தொலைந்தாலும் குறிப்புத்தாள்களை வைத்துக்கொண்டு புதிய கோவையை உருவாக்குவது இலகுவானது, உருவாக்கி கொள்ளே இயலும். மற்றது விடயங்களை கையாளும் உத்தியோகத்தர் அதை பற்றி படித்து விவரங்களை ஆராய்ந்து தீர்மானம் எடுப்பதற்கான விடயங்களை எழுதுவதன் காரணமாக அவருக்கு ஒரு ஊக்கமும் திருப்தியும் நிர்வாக பயிற்சியும் உண்டாகும். தன்னுடைய விடயத்தில் தான் தான் கிங் என்கிற எண்ணம் பெறும். பதவி நிலை உத்தியோகத்தர்களுக்கும் வேலை பளு குறைவு. இந்த மினிட்ஸை வாசித்து அதை பொருத்தமான தீர்மானத்துக்கு வரலாம், முழு கடிதத்தையும் வாசிக்க தேவையில்லை. இது சரியா நடைமுறைப்படுத்தப்பட்டால் நான் சொல்றது. இப்போ உங்களோட பதவி நிலை அலுவலர்கள் என்ன செய்யறது, கடிதத்தை முழுக்க அவையே பாடமாக்கி திருப்பி சொல்லி பார்த்து எல்லாம் சரி என்றதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய வேணும், நீங்கள் பேனை எடுக்கிறதுல இருந்து கடைசியாக கடிதத்தை கையெழுத்துக்கு போடுற வரைக்கும் என்னென்ன செய்ய வேணும் என்று அவையே அந்த கடிதத்தில் எல்லாம் எழுதி அனுப்புவேன். நீங்கள் சொன்னதை செய்யும் சூப்பராக இருப்பீங்க, அது வேறு. ஆனால் சரியான நடைமுறை, நிர்வாக நடைமுறை இருந்தால் இப்படித்தான் இருக்கும். அப்படி இருந்தால் அது சிறப்பு. அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் பற்றி தான் நாங்கள் சொல்லுகிறோம். இப்போ நீங்கள் இதை உங்களோட ஆஃபீஸில் இப்படி இல்லையே என்று யோசிக்கூடாது. பல அலுவலகங்கள் எப்படி இல்லை. சரி, அதை டிவி எக்ஸாமுக்கு எழுதியலாது தானே, எங்களோட ஆஃபீஸில் எப்படி இல்லை என்று சொல்லி அதை விட்டு இருந்தால் என்னென்ன நன்மை என்று சொல்லி கற்பனையில் எழுதுகிறதா. இப்படியெல்லாம் இருந்தால் என்னென்ன நன்மை இருக்கும். சரி, அடுத்தது பிரிக்கப்பட்ட கோப்பு, பிளந்த கோப்பு எல்லாம் இதுதானா, இதனுடைய குறைபாடுகள் என்ன? வலது பக்கத்தில் என்னென்ன கடிதம் எங்கே இருக்குன்னு எழுதி வச்சிருப்பீர்கள். முக்கியமான கடிதத்தை களவெடுக்கிறது சுகம். சில முக்கியமான டாக்குமெண்ட்டு ஃபைல் முழுக்க தட்டி தேடி களவெடுக்க தேவையில்லை. அந்த வலது பக்கத்தில் நீங்கள் மினிட் ஷீட்லேயே சொல்லியிருப்பீங்க இத்தனையாம் பக்கத்தில் என்ன கடிதம் இருக்குதுன்று. மதிப்புமிக்க கடிதங்களை திருடுவது எளிதாக இருக்கும். அதே போல குறிப்புகள் வலது பக்கத்தில், கடிதம் இடது பக்கத்தில் இருக்கிற மேலதிகாரி குறிப்பை வாசிக்கணும். பிறகு நீங்கள் கொடியிட்ட கடிதங்களை தட்டி வாசிக்கணும். அதில் ஒரு மட்டுப்பாடு இருக்கு. அங்கே என்ன தொடர்ந்து புத்தகம் மாதிரி வாசிப்பார். இங்கே நீங்கள் எழுதின குறிப்பு, நீங்கள் 12ஆம் பக்கம் 15ஆம் பக்கம் போட்டிருப்பீங்க, அது வலது பக்கம் இருக்கும். ரெண்டையும் இணைத்து வாசித்துக் கொள்வது அதில் ஒரு குறைபாடு ஒன்று இருக்கு. இது சுய விவர கோவைகளுக்கு, பர்சனல் ஃபைலுக்கு இந்த மெத்தட் பாதுகாப்பானது அல்ல. அதில் இருக்கிற ஆவணங்களை பாதுகாப்பதற்கு இந்த முறை பொருத்தமானது இல்லை. சில வேளைகளில் அனுபவமற்ற ஒருவர் எழுதும்போது தொடர்பில்லாத தவறான குறிப்புகள் எழுதப்படலாம். அது தவறான தீர்மானத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கும். அனுபவமற்ற அலுவலர்கள் குறிப்புகள் எழுதும்போது பதவி நிலை உத்தியோகத்தர் அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தவறான தீர்மானத்தை எடுக்கலாம். பிறகு ஃபேஸ்புக்கிலையும் யூடியூப்லையும் ஆற கழிப்பாங்க, செத்து போன ஆளுடைய பேர் டிரான்ஸ்ஃபரிஸ்டில் வந்திருக்கு, வெளிநாட்டு போனவற்ற பேர் டிரான்ஸ்ஃபரிஸ்டில் வந்திருக்குது என்று சொல்லி திணைக்கள தலைவரை தான் போட்டு வைப்பாங்க. இவருடைய அனுபவ குறைவு அவருக்கு பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கும். மற்றது இது ஃபைல் 2 கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மங்காலயம் இருந்து நடுவில் நொந்து போய் 2 கிழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான குறைபாடுகளை நீங்க சொல்லலாம். சில விடயங்களை நான் சொல்ல இல்லை, உங்களுக்கு அவ்வளவு போதுமானது என்று நினைச்சு கொண்டு சொல்றேன். அடுத்தது புத்தக கோவை முறை. புத்தக கோவை முறையில் என்ன நன்மைன்னா, நீங்க மாறி யோசிக்கணும். அதுல இருக்கிற நன்மை எல்லாம்
பிளந்த கோவையில் இருக்கிற நன்மை எல்லாம் இங்க குறைபாடா வரும். பிளந்த கோவையில் இருக்கிற குறைபாடு எல்லாம் இங்க நன்மையா வரும். முதலாவது இதை ஒரு புத்தகம் போல வாசிக்கலாம். மற்றது அலுவலக குறிப்பு கடிதத்தின் அடிப்பகுதியில் தொடங்குறதால குறிப்புகளை மாற்றுறது அகற்றுறது எல்லாமே இல்லாது இது கோவையை பாதுகாப்பாக வைத்திருக்கும். யாரும் அதை பிடுங்கிட்டாங்கன்ற பிரச்சனை இருக்காது. கடிதத்தையும் குறிப்பையும் தொடர்ந்து படிக்கலாம். இங்கே இவங்க மாறி மாறி படிக்க தேவையில்லை. கடிதத்தையும் மினிட்ஸையும் தொடர்ந்து படிக்கலாம். இப்போ தீர்மானம் எடுக்கிறதுக்கு இது வசதியாக இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் டாக்குமெண்ட் கட்டுறதால இறுக்கமா சிக்கனமா இருக்கும். இங்க குறிப்பு எழுதுறதுக்கு அனுபவம் இல்லாதவர்களுக்கு இந்த கோப்பு பொருத்தமானதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக பர்சனல் ஃபைல், சர்க்குலர் அதுகளுக்கு இந்த மெத்தட் நல்லது. வெளியாட்கள் தகவல்களை பார்க்கறது, கடிதங்களை திருடுவது, பெறுமதியான ஆவணங்களை விரைவாக அணுகுவது என்பது கடினம், மிகுந்த நேர விரியத்தை உண்டாக்கும். ஆனால் இதில் சில குறைபாடு இருக்குது. நூற்றுக்கணக்கான பக்கங்களை கொண்ட ஒரு கடிதம் கோவை ஒன்று இருக்குமாக இருந்தால் அதில் சம்பந்தப்பட்ட ஒரு கடிதத்தை தேடி எடுக்கிறது மிக கடினம். அவசரத்துக்கு ஒரு கடிதத்தை தேடி எடுக்கிறார். அதே போல ஃபைல் சமரியும் இலகுவாக செய்கிறார். கோப்பின் சுருக்கத்தை இலகுவாக தயாரிக்க முடியாது. எல்லா கடிதங்களையும் படிக்கணும். ஃபைல் முழுசா படிக்கும். நிறைய நேர விரயம் ஏற்படும். அதிக உழைப்பும் நேர விரயமும் ஏற்படும். முதல் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அங்கு ஆவணங்களால் மூடப்பட்டிருக்கிறதால ஒரே விடயத்துக்கு ஒவ்வொரு விதமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. இந்த பார்க்கல தானே முதல் இது மாதிரியான விடயத்துக்கு என்ன செய்யுதுன்னு பார்க்குற கஷ்டம். அப்போ முன்னைய தீர்மானங்கள் முடிவுகள் கடிதங்களால் மூடப்பட்டிருப்பதால அதே பிரச்சனையில் பின்னர் வேறு ஒரு தீர்மானம் எடுக்கப்படலாம். கோப்பை அலுவலகத்திலிருந்து வெளியிலே அனுப்பினா ரகசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சு, ரகசியத்தன்மை பாதுகாக்கப்பட இயலாது. நிறுவனத்தின் உள்ளக முரண்பாடுகள் வெளியில தெரியும். தீர்மானம் எடுப்பது தாமதமாக முழுவதையும் படித்து கொண்டிருக்க வேண்டியிருக்கும். சமரியில் கணிக்கு கோவை தொலைந்து போனால் அப்படியே அதுக்கு இறுதிக்கிரியை செய்ய வேண்டிய அன்புற வராது. போனா போனதுதான். ஆவணங்களே விவரங்கள் எழுதுறதால அது ஒரு விகாரமான தோற்றத்தை கொண்டிருக்கும். அந்த டாக்குமெண்டிலேயே குறிப்புகள் எழுதப்படும். முந்தைய கடிதத்துக்கு பின்புறத்தில் குறிப்புகள் எழுத இடம் இருந்தாலும் அடுத்த கடிதம் வந்தால் மேலதிகமாக குறிப்பு தள போட வேண்டி இருக்கும். இப்போ இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்கு. இப்படி ஒரு கோவையை பார்க்குறேன்னா நீதிமன்றத்தில் நீங்கள் பார்க்க, நீதிமன்றங்களில் இப்படித்தான் கோப்புகள் இருக்கும். அதிலேயே தொடர்ச்சியாக எல்லாம் எழுதி எல்லாம் இருக்கும். நீதிமன்ற கோப்புகள் இந்த வகையை சேர்ந்தவையாக இருக்கும். ஒருங்கிணைந்த கோப்பு முறை, புத்தக கோப்பு போன்ற விடயங்களை இதை கொண்டாக நினைச்சு கொள்ளுங்க. அடுத்தது இந்த பழைய கோப்பிடும் முறைகள். பழைய கோப்பிடும் முறைகள் சிலவற்றை தருக என்று கேட்பார்கள். பழைய கோப்பிடும் முறைகள், நவீன கோப்பிடும் முறைகள். இதில் பழைய கோப்பிடும் முறைகள் சிலவற்றை நான் உங்களுக்கு காட்டு, சரிதானே? அதை காட்டினால் உங்களுக்கு அது வழங்க இலகுவாக ஞாபகத்தில் நிற்கும். அப்படி பழைய கோப்பிடும் முறைகள். குத்தூசி முறை முதலாவது. குத்தூசி முறை என்னன்னு உங்களுக்கு தெரியும், இந்த பில்லுகளை குத்தி வைக்கிறது. அடுத்தது இந்த ஃபோல்டர், இப்போ உங்களுக்கு இதில் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே பாருங்க, இதில் எப்படி இந்த இதுக்குள்ளே இந்த பகுதியில் மடிப்புகள் இருக்கு, சரிதானே? இப்படி இப்படி மடிப்பாக தான் இது இருக்கு. இப்போ இப்படி மடிப்பாக இருக்கிறதால அந்த மடிப்புகளுக்குள்ள கடிதங்களை செருகி வைக்கிறது. இது முந்தி சில்வரில் அல்லது அலுமினிய தகட்டில் செய்யப்பட்டதும் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. அதனால நான் அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு காட்டல. இப்போ இது பிளாஸ்டிக்கில் இருக்கு. இப்போ இதுக்குள்ள கடிதங்களை செருகி வைக்கிறது. இந்த கீழ்ப்பகுதியை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது சும்மா இல்லை, அதுக்குள்ள ஒரு இந்த விசிறி மாதிரி இப்படியான அமைப்பு இருக்கு உள்ளுக்கும்.
விளங்குதா? இப்படியாக இருக்கும். அப்ப இதுக்குள்ள கடிதத்தை எப்படி செருகி வைக்க இப்படியாக தான் இருக்கும். இது உலோக தாங்கி அல்லது பாதுகாப்பு புத்தகம் என்று சொல்றது, கார்ட் புக் அல்லது மெட்டல் ஹோல்டர். இது இன்னொரு பழைய கோப்பிடும் முறை. இதெல்லாம் பழைய முறை. அடுத்தது இந்த புறாக்கொண்டு முறை. புறாக்கூட்டு முறையை பார்த்தீங்கன்னா இதுல இலக்கங்கள் போட்டிருக்கும், அல்லது சில வேளையில கிராமங்கள் ஒழுங்கைகள் இந்த மாதிரி போட்டிருக்கும். தபால் கந்தூரில் இதை நீங்க பார்க்கலாம். அந்தந்த தபால் அலுவலருக்கு, தபால் ஊழியருக்கு ஒவ்வொரு இலக்கம் இருக்கும். அவருக்குரிய கடிதங்கள் இதுக்குள்ள வச்சிருப்பாங்க. இந்த பகுதிக்கு இப்போ நீங்க போஸ்ட் ஆஃபீஸில் போய் கூட அட்மிஷன் கார்டு வரையில அப்படின்னு எல்லாம் கேட்டால் எந்த இடம்னு பார்த்துட்டு அந்த பாக்ஸுக்குள்ள இருந்து எடுத்து தருவாங்க. இப்ப இது ஆவணங்களை நீண்ட காலம் பயன்படுத்துகிற ஒரு முறை அல்ல. ஆனால் இது ஒரு பழைய முறை, சிற்றறை முறை என்று சொல்லுகிறது. டொக்கெட் ஃபைலிங் மெத்தடோ விஜன் கோல்டர். விஜன் கோல்டர் என்றால் புறாக்கூடு முறையில் இருக்கு. இது பழைய முறைகளில் ஒன்று. அடுத்தது இது கொஞ்சம் நான் நவீனமாக்கி காட்டியிருக்கிறேன். முந்தி பலகையில் செய்திருப்பாங்க. இதை பலகையில் செய்து இப்படி பேரெல்லாம் எழுதியிருப்பாங்க. இங்கே இந்த இடத்துல ஏ என்று எழுதப்பட்டிருக்குது, அடுத்த பேப்பரில் இதில் பி என்று எழுதப்பட்டிருக்கு, மூன்றாவது பேப்பர் இங்கே இருக்குது சி. இப்படி பேக்கெட் பேக்கெட் பேக்கெட்டாக எழுதியிருக்கு சி. இங்கே டி இருக்கு. அவக்கு கிடைக்கிற கடிதத்துக்கு ஏற்ப அல்லது பிராஞ்சுக்கு ஏற்ப அந்த கடிதங்களை அதுக்கு செருகி வைப்பேன். ஒரு பிராஞ்சின் பேரும் இருக்கலாம், அதில் ஏபிசிடி இருக்கலாம், அல்லது பிராஞ்சின் பேரும் இருக்கலாம். அட்மின், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த மாதிரி இருக்கு. நம்ம வார கடிதங்களை என்ன செய்யறது, இதுக்குள்ள அந்தந்த கவருக்குள்ள செருகி செருகி வைக்கிறது. இது பலகையாளர் முந்தி செய்யப்பட்டு கொஞ்சம் விரிவாக இருக்கும், கொஞ்சம் பெரிய பெரிய இடைவெளியும் இருக்கிறது. பலகையில செய்து பெர்மனண்டா மேசையில் இருக்கும், அதுக்குள்ள வச்சு விடணும் அந்தந்த பிராஞ்சுக்குரிய கடிதம். இதை விசிறி முறை என்று சொல்றது. விசிறி முறையில் இதுவும் ஒரு ஃபைலிங் மெத்தட் தான். அடுத்தது இது பாக்ஸ் ஃபைல். பாக்ஸ் ஃபைல்னா இந்த ஃபைலை பாக்ஸுக்குள்ளே அடக்கி வைக்கிறது. சரிதானே? இது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். இன்னும் ஒரு முறை இருக்குது, இந்த இது காட்டுகிறது உங்களுக்கு. இது பாக்ஸ் ஃபைல். இதுக்குள்ள அடுத்தது இந்த ராக்கையில இப்படி அடக்கி வைக்கிறது. இதான் இப்போ நீங்கள் ஆஃபீஸ் ஒழிய செய்கிற திறந்த ராக்கை முறை. இது இந்த முதுகில பேர் இருக்கும், ஃபைலின் பேர் அங்கே இருக்கும், அது இந்த முதுகு பக்கத்தில் இருக்கும். திறந்த ராக்கை, ஓப்பன் ஷெல்ஃப் ஃபைலை என்று சொல்றோம். இது எல்லாம் பாரம்பரிய முறை, பழைய முறைகள். புதிய முறை நவீன முறை என்று சொல்லி இருக்குது. நவீன முறையான கோப்புடல் என்றது ஒன்று கிடைக்கோப்புடல் என்று சொல்லினோம். ஹொரிசோண்டல் ஃபைலிங் சிஸ்டம், கிடைக்கோப்புடல். கிடை கீழே படுக்க வச்சிருக்கும் ஃபைல். ஆனால் நீங்கள் வச்சிருக்கிற அந்த ஃபைல் அல்ல. சரிதானே? நீங்கள் வச்சிருக்கிற அந்த ஃபைல் இல்லை. இந்த ஃபைலை இப்படி அடக்கி வைக்கிறது, இதில் அடக்கி வைக்கிறது இப்படி ஃபைல். ஆனால் இந்த மாதிரியான ஃபைலில் தான் செய்து அடக்கி வைப்பேன். இது லிவர் ஆர்ச் மெத்தட் சொல்கிறேன். லிவர் ஆர்ச்னா இந்த இந்த இதில் வளைவு இருக்கும், ஆர்ச் கீழே ஒரு லிவர் இருக்கும். இந்த லிவரை அமர்த்தி கலட்டி அதுக்குள்ள டாக்குமெண்ட்டை போட்டு திருப்பி லொக் பண்ணி விடுகிறது. லிவர் ஆர்ச் மெத்தட். விசை வளைய கோப்பு என்று தமிழில் சொல்றது. இதுவும் ஒரு நவீன கோவைப்படுத்தல் முறை. விசை வளைய கோப்பு, தட்டையான கோப்பு ரெண்டும் கிடையான கோப்புடல்களை வரும். இதை அடக்கி வைக்கிறது. அடுத்தது நிலைக்குத்தான கோப்புடல். நிலைக்குத்தான கோப்புடல்ன்றது நீங்கள் மேலே வச்சிருந்த இதல்ல, இந்த மேலே திறந்த ராக்கை முறை அல்ல. நிலைக்குத்தான கோப்புடல் என்றால் இதில் பாருங்க இப்படி இருக்குது. இந்த இருக்கு ஃபைல் நிமித்தி வச்சிருக்கோம். ஃபைலில் இப்படி ஃபைல் இருக்குது என்று வச்சுக்கொள்ளுங்களேன். இப்படித்தான் ஃபைல் இருக்கு. இப்படி இருந்தால் இந்த மேல் பக்கத்தில்
அந்த ஃபைலோட பேர் எல்லாம் இருக்கக்கூடிய மாதிரி தான் அடுக்கி வச்சிருப்பாங்க. இதில் இருக்கும் இப்படி. இதான் நீங்கள் இந்த காணப்படுகிற இடம் இந்த இதில் இருக்குது இப்படி. சரியா? அதான் நிலைக்குத்தான கோப்பு. அந்த முதுகு பக்கத்தில் இருக்கிறீங்க ஃபைல் ஒன்று பின்னால் ஒன்று அடக்கப்பட்டிருக்கும். ஆனால் எல்லா ஃபைலின் விவரமும் மேலே தெரியக்கூடிய மாதிரியாக இருக்கும். அது நிலைக்குத்தான கோப்புடல். அடுத்த தட்டையான கோப்புடல்ங்கிறது பழைய ஃபைல் மெதேட்டலை உள்ளுக்கு இந்த ஃபைல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிளாஸ்டிக் டேப்போ அல்லது சில வேளையில் அந்த ஸ்டீல் தகடோ ஒன்று இருக்கும். இப்படி ஃபைல் பண்ணி வச்சிருப்பாங்க. இது தட்டையான கோப்பு, இது நிலைக்குத்தான கோப்பு. சரியா? இதில் பாருங்களேன், நிலைக்குத்தான கோப்பு இப்படி இருக்கும். ஆனால் இதில் இந்த பெயர் எழுதுறதுக்கு மேல் பக்கம் இதில் காட்டப்பட இல்லை. அடுத்தது இந்த கோப்பில் பக்கவாட்டான கோப்பு என்று சொல்லி இருக்குது. இதில் இந்த ஃபைலில் பின்பக்கத்தில் விவரங்கள் இருக்கும். இது பாதுகாப்பான ஒரு மெதேட்டில் வச்சிருக்கணும். இந்த விவரங்கள் இருக்கும் இதில் பின்னுக்கு. இது பக்கவாட்டான கோப்புட. அடுத்தது இந்த இதுக்குள்ள இந்த பேக்கெட்டுக்குள்ள ஃபைலை வைக்கிறது இல்லை டாக்குமெண்ட்டை வைக்கிறது. இது சஸ்பென்ஷன் மெதேட் என்று சொல்றது. இது 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 இந்த சைட் இருக்குதானே, இந்த பகுதி, இந்த இடம், இந்த பகுதி ஒரு கம்பியில கொழுவி விடலாம். இந்த பகுதியை ஒரு கம்பியில கொழுவி விடலாம். தேவைக்கேற்றபடி இழுத்து விரிக்கலாம், ஒடுக்கலாம். தேவைக்கேற்றபடி இழுத்து விரிக்கலாம், ஒடுக்கலாம். இதுக்குள்ள டாக்குமெண்ட்களை அடுக்கி வைக்கிறது. டாக்குமெண்ட்களை அடுக்கி இதில் இந்த மேலே இந்த கிளிப் இருக்குது, இதில் பேர் எழுதி பின் பண்ணி விடுறது. இந்த இடங்களில் பேரை பின் பண்ணி வைப்பேன். இந்த இதில் எஞ்சால காட்டப்பட்டிருக்க பாருங்க, இந்த பகுதியில் காட்டுறோம். இந்த கவர்களுக்குள்ள டாக்குமெண்ட்டை வச்சுட்டு உள்ளுக்கு என்ன இருக்குன்னு வெளியில் காட்டு தெரிகிற மாதிரியாக இதில் ஸ்டிக் பண்ணி வச்சிருப்பேன். இதைத்தான் சஸ்பென்ஷன் ஃபைலிங் மெத்தட் என்று சொல்றது, தொங்கல் கோவை முறை. சரிதான், சும்மா பாடமாக்காம எங்களுக்கு இதை பார்த்து வச்சிருந்தால்தான் நல்லது. அப்போ இவை நவீன கோப்பிடல் முறைகள். இதை விட எலக்ட்ரானிக் ஃபைலிங் எல்லாம் நான் அதை காட்டேன் உங்களுக்கு. மைக்ரோ ஃபைலிங், எலக்ட்ரானிக் ஃபைலிங் என்றால் அது நீங்கள் கம்ப்யூட்டரில் அப்படி வச்சிருக்கிறது தானே. சரி, அப்போ நவீன கோப்பிடல் முறைகள் என்றால் கிடையான கோப்பிடல் முறையும் நிலைக்குத்தான கோப்பிடல் முறையும் தான் பிரதானமானவை. கிடையான கோப்பிடலுக்குள்ள 2 வகை இருக்குது. விசை வளைய கோப்பு, அந்த ஆர்ச் லிவர் நான் பார்த்து சொன்னேன், லிவரை அமர்த்தினா விரிஞ்சு கொடுக்கும் அது. மற்றது தட்டையான கோவை, ஃப்ளட் ஃபைல் என்று சொல்லி பார்த்தோம் இந்த பகுதியில். தட்டையான கோவை. சரிதானே? இப்போ இது தட்டையான கோவையும் இந்த லிவராஜ் இதுவும் 2ம் கிடையானது தான். சரித்து ஒன்றுக்கு மேல் ஒன்று அடக்கி வைக்கிறது. இப்படி நிமித்தி அல்ல, சரித்து வைக்கிறது. ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அடக்கிற இந்த மெதேடில் அடக்கும். இப்படி அடக்கி வைக்கிறதுக்கு பேர் கிடையான கோப்புடல். அதில் விசை வளைய கோப்புடல் இருக்குது, ஃப்ளட் ஃபைலிங்கும் இருக்குது, தட்டையான கோப்புடல் இருக்குது. அடுத்தது நிலைக்குத்தான கோப்பு. நிலைக்குத்தான கோப்பு இது நல்ல உதாரணம் உங்களுக்கு. ஆனால் இதில் இந்த மேலே பேர் எழுதக்கூடிய மாதிரியாக இப்படி இருக்கும். இந்த பகுதிகளில் பேர் எழுதி இருப்பினும் பின்மட்ட உயரமாக இருக்கும். முன்மட்டையை விட ஒவ்வொரு ஃபைலுக்கும் பின்மட்ட உயரமாக இருக்கும். அப்போ அதை பார்த்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்போ இந்த கிடையான கோப்புடல் என்றால் என்ன? இந்த பகுதியை நீங்கள் ஆர்வம் இருந்தால் வாசிங்க. பெரிய அளவுக்கு சிரமப்பட தேவையில்லை. உங்களுக்கு நவீன முறையும் பாரம்பரிய முறையும் தெரிஞ்சிருந்தால் போதுமானது. கிடையான கோப்பு, அதில் இந்த லிவராஜ் ஃபைல், இது இந்த நன்மை, அது பெரிய அளவுக்கு தேவையில்லை, அதை விடுங்க. சரிதானே? கிடையான கோப்புடல் நன்மை, கிடையான கோப்புடல் குறைபாடு, அதை பார்த்து கொண்டாச்சு. அதில் லிவராஜ் மெதட் அதையெல்லாம் பார்க்க வேண்டாம். இதில் நீங்கள் கிடையான கோப்புடலினுடைய நன்மைகள் தொடர்பாகவும், நன்மைகளை கொஞ்சம் அதிகமாக படித்து வச்சிருக்கிறீங்க, பரவாயில்லை, ஓய்வு இல்லாமல் கதைப்போம் இந்த பகுதியை மட்டும். இப்போ இந்த தட்டை வடிவமான கோப்பு, இந்த ஃப்ளட் ஃபைலும் லிவராஜ் ஃபைலும் என்னென்னு உங்களுக்கு தெரியும், உங்களோட அலுவலகங்களில் இருக்கிறது. இது சில நேரங்களில் ஏதாவது என்ஜிஓ ட்ரைனிங் அதில் போகைகளில்
தட்டை வடிவ கோப்பில் சில டாக்குமெண்ட்டை வச்சு உள்ளுக்கு ஒரு பிளாஸ்டிக் டேப் மாதிரி இருக்கும். அந்த தள்ளி திறந்து எடுக்கலாம். முன்பின் நடக்குவதன் மூலமாக அதை திறக்கலாம். வச்சுட்டு தள்ளி விட்டால் லொக் ஆகும். அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஒரு பிளாஸ்டிக்கில் அப்படி செய்கிறது. மற்றது ஹம், இந்த லிவராஜ் ஃபைல் இப்போ நான் உங்களுக்கு காட்டணும். உங்களுக்கு தெரியும், பெரும்பாலும் உங்களுடைய அலுவலகங்களில் கருப்பு வடிவத்தில் மொத்த ஃபைல் இருக்கும். சில டாக்குமெண்ட் தான் அது பயனுள்ளதாக இருக்கும். அப்போ இதில் இருக்கிற நன்மை என்ன? லிவராஜ் ஃபைல் அதில் என்ன நன்மை, அதில் என்ன குறைபாடு, அப்படியெல்லாம் நாங்கள் பார்க்க தேவையில்லை. ரெண்டையும் சேர்த்து கிடையான ஃபைலுன்ற நன்மை, அதில் இருக்கிற மட்டுப்பாடு பார்க்கலாம். இப்போ விசை வடிவ கோப்பண்டா என்ன, தட்டை வடிவ கோப்பண்டா என்னங்கிற விளக்கம் உங்கள்கிட்ட இருக்குதானே. அது ரெண்டும் சேர்ந்து தான் கிடையான கோப்பு. கிடையான கோப்பு எளிமையானது, இலகுவாக கையாளலாம். ஒரு கால ஒழுங்குல வச்சிருக்கும். அப்போ கடிதங்களை இடம் கொடுக்கிறது. இதை செய்கிறதும் இலகுவானது. உள்ளடக்கங்கள் சுத்தமாக இருக்கும். தூசியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கும். அலுமாரியில் அடுக்கி வைப்போம். ஒன்றுக்கு மேல் ஒன்று தான் நடக்குவோம். அந்த தேவைக்கு ஏற்றபடி அதை கலட்டி எடுக்கலாம். மற்றது இடத்தை விட்டு அகலாது. சிலது அடுக்கி வைக்கிறதும் இருக்கு. ஒன்றுக்குள்ள ஒன்று அடுக்கி வைக்கிறது குத்தி கட்டாமல் அல்லது இந்த லிவருக்கு கொழுவாமல் இருக்கிற மெதட்டும் இருக்கு. அதோட ஒப்படைக்க இது பாதுகாப்பானது, இலகுவாக பார்க்கலாம். அப்படியே வச்சு தட்டி பார்க்கக்கூடியதாக இருக்கு. மற்றது இது சில குறைபாடு இருக்கு. ஒரு கால ஒழுங்கில் ஒன்றுக்கு மேல் ஒன்று அடுக்கி வைக்கிறதால கீழே இருக்கிறது எடுக்கிறதுனா எல்லாத்தையும் முறைக்கு வச்சு தான் எடுக்கும். மற்ற ஒரு அளவுக்கு மேலே இந்த கோப்பை பெருப்பிக்க இயலாது. ஒரு கணக்குக்கு மேலே அது விரியாது. அந்த தட்டை வடிவ கோப்பு பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 20 பேப்பர் போடலாம். அதுக்கு மேலே போட்டால் உள்ளுக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் தூசி பிடிக்கிற மாதிரி ஆயிடும். மற்றது இந்த கோப்பை கண்டுபிடிக்கிறது கடினம், இலகுவாக கண்டுபிடிக்கல. பழைய ஃபைலில் திறந்த அலுமாரியில் வைக்கிற கோப்பை கண்டுபிடிக்கலாம். இதை கண்டுபிடிக்கிறது கடினம். ஏன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சிருப்போம். அது எங்கே இருக்குன்னு நாங்கள் ஒரு லிஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும். சுட்டகராடி ஒன்று எங்களுக்கு தேவையானது இருக்கும். சரி, இப்போ இதில் மற்ற முறை நிலைக்குத்தான கோப்படல் என்று சொல்லி சொன்னோம். இந்த முறை இதுக்கு நீங்கள் மேலே பின்மட்ட உயரமாக இருக்கும் என்று நினைச்சு கொள்ளுங்க. இந்த இடத்துல அப்போ மேலே பின்னுக்கு ஒரு மட்ட உயரமாக தெரியும் என்று நினைச்சா தான் இது விளங்கிக் கொள்ள சுகமாக இருக்கும். அப்போ நிலைக்குத்தான கோப்பிடல்ங்கிறது காகிதங்கள் ஒரு ஃபோல்டருக்கு வச்சுட்டு செங்குத்தாக நிற்க நிலையில வைக்கப்படும். கட்டுறது இல்லையா, டாக்குமெண்ட்ஸ் அதுக்குள்ளே அடுக்கி போட்டு அப்படியே அந்த ஃபைலை அப்புறம் உள்ளுக்கு பாதுகாப்பாக குறிப்பாக ட்ரோயரில் தான் நடக்கிறது. இது இந்த இழுக்கக்கூடிய லாட்சிகளில் தான் இதை அடுக்கி வைப்பினோம். டாக்குமெண்ட்டை உள்ளுக்கு அடுக்கிட்டு அந்த டாக்குமெண்ட்டின் பேர் அந்த மேல் பக்கத்தில் இருக்கும். அதே ஒன்றுக்கு பின்னால் உண்டாக அப்படியே நிமித்தினபடியே வைப்பினோம். நிமித்தினபடி வச்சாலும் சரி, சரித்து வச்சாலும் சரி, ஒன்றுக்கு மேலே உண்டாக அடுக்கிறதில்லை. ஒன்றுக்கு மேலே உண்டாக அடுக்கினா தான் கிடையானது. இது லேண்ட்ஸ்கேப்பில் வச்சாலும் சரி, போர்ட்டல் ஷேப்பில் இருந்தாலும் சரி, ஆனால் இவை ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் அடக்கப்பட்டிருக்கும். இப்போ இங்கே ஃபோல்டரில் வச்சுட்டு அந்த ஃபோல்டர் நிற்கிற மாதிரியாக வைப்பேன். அந்த ஃபைல்ஸ் இழுப்பறைகள்ன்றது ட்ரோயர் அல்லது அலமாரியில் ஆல்பபெட் ஓர்டர்லையோ அல்லது நம்பர் ஓர்டர்லையோ செங்குத்தாக அடுக்கி வைப்பேன். அதில் பின்பக்கம் முன்பக்கத்தை விட உயரங்குடியாக தயாரிக்கப்பட்டிருக்கும். தேடிக்கொள்றதுக்கு வசதியாக அதில் விவரங்கள் குறிக்கப்பட்டிருக்கும். இது ஒரு வளர்ந்து வருகிற தேவைக்கேற்ப நவீனமானது. நிலைக்குத்தான கோப்பிடல்ங்கிறது சாதாரணமாக நீங்கள் வச்சிருக்கிறது அல்ல. நீங்கள் குத்தி அடுக்கி வச்சிருக்கிறதா நிலைக்குத்தானது இல்லை. இது பெறுமதியான ஆவணங்கள், இப்போ சில சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி இருக்குந்தானே, சேவிங் சர்டிஃபிகேட்ஸ், பணப்பெறுமதி உள்ள சான்றிதழ்கள் போன்ற பல விடயங்கள் இதுக்குள்ளே தான் வச்சிருப்போம். பெரிய கம்பெனிஸ் அக்ரிமெண்ட்டுகள் அந்த மாதிரியாக பாதுகாப்பாக வச்சிருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸை அந்தந்த ஃபோல்டரில் வச்சுட்டு ஃபோல்டரை அப்படியே ஸ்கேன் பண்ணி வச்சு விடுறது. கட்டப்படுவதில்லை, அது மடிப்பானங்களில் வைக்கப்படும். இதில் ஆல்பபெட் ஓர்டருக்கோ அல்லது நம்பர் ஓர்டருக்கோ வச்சுருக்கோம். நம்பர் ஓர்டர்னா அப்புறம் எந்த நம்பருக்கு எந்த ஃபைலுண்டு லிஸ்ட் வேணும். சரி, அப்போ அகர வரிசைப்படி எண் வரிசைப்படி
வேறு என்ன விதமான வரிசைகளையும் இதை அடுக்கிறது சுகம், இலகுவாக வைத்துக்கொள்ள முடியும். காகிதங்கள் ஆவணங்களை உடனடியாக பார்க்கலாம். அதிக செலவில்லை, மலிவானது, ஒரே ரூமிலேயே எல்லாத்தையும் வைக்கலாம். மற்றது அதுக்குள்ள விரிவுபடுத்த வேணுமெண்டா இடையில கொண்டு போய் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காகிதங்கள் தூசி போன்றவற்றிலிருந்து சுத்தமாக பாதுகாக்கப்படும். இப்படி அதன் நன்மைகள் இருக்கு. இதில் குறைபாடு என்னென்னா, இந்த சுழல மட்டை கோப்பு போல வேகமானதல்லங்கிறத விடுங்க, அது ரொம்ப அட்வான்ஸ், அது வேணாம். ஆனால் இங்கே இந்த இழுப்பறைகளில் ஃபோல்டர் நழுவி கீழே போச்சுதுன்னா மற்ற ஃபோல்டரு கீழே போய் புதைஞ்சும். நிறைய ஃபோல்டர் தானே, நிறைய ஃபைல்ஸ் தானே அங்கே அடுக்கி வைக்கிறோம் ட்ரோயரில். அது சில வேளையில் ஒன்று உள்ளுக்கு சரிஞ்சு போயிட்டு என்றால் அப்படியே போயிடும். மற்ற கடிதங்கள் கட்டப்படாமல் வைக்கிறதால தவறி போகிறதுக்கு, ஒழுங்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைவான பேப்பர்ஸ் இருக்கைகளில் அந்த ஃபைல் மற்ற ஃபைலுக்கு கீழே அகப்படும். கோவையை கண்டுபிடிக்கிறது சிரமமாக இருக்கும். சரியா? மத்திய கோப்படும் முறை என்பது கொஞ்சம் வித்தியாசமானது பிள்ளைகள், பெரிய விடயம் அது. அந்த பகுதியை நான் உங்களுக்கு இன்னும் ஒரு செயலமர்வில் வேறு விடயங்களோடு சேர்த்து இந்த விடயங்களை கலந்து பேசுகிறேன். இந்த அளவில் இன்றைய கலந்துரையாடலை நிறைவு செய்கிறேன். உங்களுடைய கேள்விகளுக்காக ஆஃப் ரெக்கார்டிங்களை காத்திருக்கிறேன்.